Hey guys, day one app name called DM Delay. ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் சென்டிங் சம் மெசேஜ் டு சம் ஒன் வித் சம் செட் டைமர் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணிட்டீங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சென்ட் பண்ண மெசேஜை அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணிட முடியும். அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ பேசிக்காக இந்த ஆப்பில் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணலாம். எப்படின்னா கூகுள் ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி லைக் மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இல்லை வாட்ஸ்அப் டிலியோ யூஸ் பண்ணிலாம் நம்ம பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் டே 1 to டே 30 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆப்பை வந்து காம்ப்ளெக்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டே 1 ஸ்டார்ட் வித் சம் பேசிக் திங்ஸ் அண்ட் டே 2 கோயிங் டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணி ஸோ 30 ஆப்ஸ் பில்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே யூ கோயிங் டு கெட் அ கிரேட் போர்ட்ஃபோலியோ. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டன் சொல்லுவாங்களே அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நிறைய கண்டென்ட் போடலான்னு இருக்கோம் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இயர் ஆஃப்டர் யூ கோயிங் டு கெட் அ லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட் த்ரூ யூடியூப் அண்ட் யூ கோயிங் டு லேர்ன் அ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் த்ரூ மீ. ஸோ தட்ஸ் இட் guys. ஸோ லெட் ஸ்டார்ட் த கேம். பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு இன்ஸ்டால் Node.js. ஓகே, ஸோ Node.js இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. தென் VS கோட் வந்து கண்டிப்பாக தேவை, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. தென் வி கோயிங் டு யூஸ் அ ஷார்ட் CDN ஃபார் திஸ் கம்ப்ளீட் 30 days ஆப். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐம் கோயிங் டு ஓப்பன் folder in the desktop. Okay, so the name I'm going to give apps அப்படி இல்லைனா 30 day ஆப்னு வச்சுப்போம். 30 apps வச்சுப்போம். ஓகே, then inside I'm going to create a new folder called dm delay. okay, சரி, இந்த ஃபோல்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட VS கோடில் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ட்ராக் அண்ட் ட்ராப். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிங்க, பிகாஸ் ஐ டோன்ட் கேர் அபவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நான் ஹியர் நம்ம வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணணும் லைக் வீட்டு அது எல்லாமே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசருக்கு போகிறேன். ஸோ ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹியர் npm install tailwind css அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் த வீட் அட் லேட்டஸ்ட். வீட் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம இந்த டெய்ல்விண்ட் அந்த ஆப்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ npm create வீட் அட் லேட்டஸ்ட். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெர்மினலில் ஐ எம் கோயிங் டு கிவ் npm create வீட் அட் லேட்டஸ்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, பட் ஆல்ரெடி நம்ம அந்த ப்ராஜெக்ட் நேம் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். // கொடுத்துக்குங்க. தென் சூஸ் ரியாக்ட் டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் npm install. ஏன் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம எரர் பார்த்துடலாம். ஸோ இதே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி JSX யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு என்ன எரர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேட்டராக தான் தெரியும். ஸோ அதனால் டைப் ஸ்கிரிப்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு யூஸ். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நோட் மாடியூல்ஸ் வந்து ஃபோல்டருமே நம்மளுக்கு வந்தாச்சு. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் லைக் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் Tailwind CSSக்கு. ஸோ ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் npm install Tailwind அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இட் கோயிங் டு டேக் சம் டைம் ஐ திங்க். யா, ஓகே, டன். ஸோ இன்ஸ்டால் ஆனி முடிச்சதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு இம்போர்ட் திஸ் Tailwind CSSன்னு index.css ஓப்பன் பண்ணுங்கள். index.cssல இது தேவையில்லை நம்மளுக்கு. அதுக்கு பதிலாக import tailwind css கொடுத்துட்டு இந்த app.css இருக்குல்ல, இதில் இருக்க கோடையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் they are asking tsconfig JSல வந்து எடிட் பண்ண சொல்கிறாங்க ஃபைலை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் tsconfig JSனுக்குள்ளே போயிட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். டன். ஆஃப்டர் தட் config.app.json ஃபைலை வந்து எடிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ config app.jsonக்குள்ளே ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் திஸ் ஒன். ஓகே, சேவ் பண்ணலாம். அண்ட் தென் ஹியர் npm install டைப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க ஃபார் டைப் ஸ்கிரிப்டுக்கு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால் npmd type at /node. அதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் குட். ஸோ தென் வீட் கான்ஃபிகை வந்து லைக் அப்டேட் பண்ணோம். ஸோ நான் வந்து வீட் கான்ஃபிக் டிஎஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் குட் ஸோ ஃபார். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஷார்ட் CDN வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் npm ஷார்ட் CDN latest initializing it. டன் நினைக்கிறேன். யா, ஓகே, நியூட்ரல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள். யா, ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து லிப்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. குட். ஓகே, அண்ட் தென் வந்து லைக் வி ஹாவ் டு இன்ஸ்டால் சம் பட்டன் ஃபார் செக் கேஸ்க்கு வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இங்கே போயிட்டு npx ஷார்ட் CDN latest ஆட் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், காம்பனண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரே இல்லை. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே காம்பனண்ட் அப்படின்ற ஃபோல்டர் வந்திருக்கும். யூஐக்குள்ளே button.tsx அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு காம்பனண்ட் வந்து ஷார்ட் CDN வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கமாண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம். ஸோ குட். ஸோ இப்போ தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு இம்போர்ட் திஸ் பட்டன் இன்டு மை app.tsx. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் திஸ் அவுட்
RAFCE அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ES7 + React Redux React Native Snippet அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் பட்டன். ஒன்ஸ் பட்டன் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இந்த பட்டனை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் npm run dev அப்படின்றது கொடுங்க. ஸோ npm run dev கொடுத்ததுக்கப்புறம் here we can open it and லோக்கல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பட்டன் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி இன்ஸ்டால் ஷார்ட் CDN, TypeScript and Vite, Tailwind CSS. Everything is good so far. So now we'll start to create a project. Okay. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேசிக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த காம்பனண்ட்குள்ளே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நேம் கால்ட் மெசேஜ் ஃபார்ம். ஸோ .tsx நாட் JSXனால ஞாபகம் வச்சுங்க, பிகாஸ் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் RAFCE அப்படின்றத கொடுத்துருங்க. டன். ஒன்ஸ் இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ PAGES பேஜஸ். ஸோ பேஜஸ்க்குள்ளே ஐம் கோயிங் டு கீப் அ நேம் கால் home.tsx அப்படின்னு கொடுத்துட்டேன். RAFCE. ஓகே. ஸோ குட். டன். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஜஸ்ட்டு ஹோம் மெசேஜ் ஃபார்ம் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணுது. நான் வந்து அது இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் மெசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹோமில் கால் பண்ணிக்கிறேன் இந்த காம்பனண்ட்டை. ஸோ ஹியர் யூ கேன் கால் மெசேஜ் ஃபார்ம். டன். ஸோ ஒன்ஸ் இந்த ஹோமை வந்து நான் என்னோட app.txxக்குள்ளே வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் ஆல் தீஸ் பட்டன்ஸ் ஹியர். வி டோன்ட் நீட் திஸ் ஒன். ஓகே. டன். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து இம்போர்ட் ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஐம் கோயிங் டு இம்போர்ட் ஹோம் பேஜஸ் ஃப்ரம் ஹோம். ஓகேவா. ஸோ இதில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் /home. ஸோ சேவ் பண்ணுறோம். நவ் இஃப் ஐ கோ பேக் ஹியர், now we can able to see message form. Okay, so now everything is works successfully. So இப்போ வந்து டவுட் வரும் ப்ரோ, இங்கே ./page யூஸ் பண்ணுறீங்களே, பேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க, பட் இங்கே வந்து அட்டுன்னு சொல்லிட்டு எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களே இந்த ஹோமில் அப்படின்னா, இந்த அட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் டேரெக்டாக காம்பனண்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கும். ஸோ நம்ம வந்து // இப்படி கொடுக்க தேவையில்லை. எப்படின்னா // லைக் // அப்படின்னு சொல்லலாம் கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக அது பேரண்ட்டோட இதுவை போய் பார்த்துட்டு காம்பனண்ட்ஸ்குள்ளே போய் மெசேஜ் ஃபார்ம் வந்து செட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து இங்கே செட் பண்ணிருந்தோம். ஸோ டு ரிசால்வ் அலைஸ்ன்னு சொல்லுவாங்க, டு ரிசால்வ் த பாத் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் இந்த டெய்ல்விண்ட் அண்டு ஷேர்ட் CDN மூலிமா செட் பண்ணிருந்தோம். ஸோ குட். ஸோ நம்ம வந்து இப்போ காம்பனண்ட் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஹியர் இன்சைட் திஸ் ஒன் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இதுக்குள்ளே ஒரு H2 வைக்கிறேன். ஸோ H2 டேக்ஸ் DM delay button அப்படின்னு வச்சுப்போம். delay button. Okay. So now when I save this, now we can able to see DM delay button. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஓகே. So here this going to left side and this one like this. Good. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு செக் there is any class in the main.css. ஓகே. டன் தான். ஸோ அப்போ இந்த ஃபார்முக்குள்ளே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ டெக்ஸ்ட் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட்டு 2XL அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்குது, பிகாஸ் இது எல்லாமே டெய்ல்விண்ட் கிளாஸஸ். அண்ட் தென் ஐம் கோயிங் டு கிவ் ஃபாண்ட் போல்டு. அண்ட் ஃபாண்ட் போல்டு கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் கிரே இஸ் கோயிங் டு பி 800. கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ கலருமே கொஞ்சம் கிரே கலர் ஆட் ஆகிருக்கும். குட். அண்ட் ஹியர் வந்து ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ கிளாஸ் நேம் கால் மேக்ஸிமம் வித் MD அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். தென் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் MX ஆட்டோ அதையும் கொடுத்துருங்க. மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ தென் வி கோயிங் டு கிவ் பேடிங் வந்து டோட்டலாக ஒரு 6 பிக்சல். அண்ட் தென் பார்டர் அண்ட் தென் ரவுண்டட் LG அப்படின்னு வச்சுப்போம். ரவுண்டட் LG அண்ட் ஷேடோ ஆட் பண்ணிப்போம். SHADOW ஷேடோ வந்து SM and BG white. So we are adding a background color to this. And here we can give a space called ஒரு y-axis வந்து ஒரு 4 கொடுப்போம். ஸ்பேஸு y-axis வந்து ஒரு 4. Okay, so far good. And now we have to install like டெக்ஸ்ட் ஏரியா, அது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ரைட்டா. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த பட்டனில் வந்து ஆடுன்னு கொடுத்தோம். இதில் வந்து
we have to give text area. ஸோ இதில் ARE அப்படின்னு கொடுங்க. ஸோ இட் டேக் சம் டைம் அண்ட் ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் காம்பனன்ட்குள்ளே செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா யூஐக்குள்ளே டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றதும் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் இன்புட் அப்படின்றதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. INPUT நம்ம மோஸ்ட்டாக இந்த 3 காம்பனன்ட் தான் இந்த ஆப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்ல. ஓகே ஸோ இன்புட்மே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட். Now we have to import all these things. So import பண்ணுறதுக்கு I'm just going to give import text area from UI text area and இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா input ஸோ சாரி input அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பதில் input அப்படின்னு மாற்றிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா லைக் பட்டன். ஸோ பட்டன் here we have to use button. Now all good. Okay, so now இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே after this I'm just going to give a text area. ஸோ காம்பனன்ட் வந்து கால் பண்ணுறேன் text area. ஸோ this going to takes a சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்து ஆக்சுவலாக அங்கே வந்திருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணுவோம். பிளேஸ் ஹோல்டர் டைப் யுவர் மெசேஜ். ஓகே டன். ஸோ தென் வேல்யூ சும்மா இப்போதைக்கு ஹலோ காய்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ ஹலோ காய்ஸ்ன்ற வேல்யூ வந்திருக்கு. டன், எவ்ரி திங் இஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்புட்டு சாரி நாட் இன் திஸ் இன்புட். ஸோ காம்பனண்ட் ஆட் பண்ணோம். இன்புட் அப்படின்ற காம்பனண்ட் போட்டு சேவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காம்பனண்ட் வந்திருக்கு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து நான் வந்து கொடுக்க போகிறது நம்பர் இதுக்கு சரியா. அண்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்து என்ன கொடுக்கலாம்னா டிலே இன் செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் வேல்யூ வந்து இப்போதைக்கு சும்மா ஒரு 5 அப்படின்னு ஆட் பண்ணலாம் சரியா. done. So when I save, now we can able to see we got this one right. Good. So அடுத்தது we have to give a button here right. So buttonக்கு வந்து we can call button. ஸோ இந்த பட்டனை கால் பண்ணிட்டு ஸோ பட்டனுக்கு வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீஸ்ட்ரக்சர் இது கொடுத்துப்போம் டீஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி. தென் வந்து we can give a class name call with வந்து full. ஓகே ஸோ நம்மளுக்கு we got a button also. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஓகே இதை நம்ம எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை பிகாஸ் டீஸ்ட்ரக்டிவ் வந்து ரெட் கலரில் வரும். ஏன்னா லைக் இது கீழே வந்து நம்ம பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டன் க்ளோஸ் திஸ். ஓகே நான் இதை எடுத்துறேன் கம்ப்ளீட்லி. ஸோ ஹியர் வி கோயிங் டு ஆட் அ பட்டன். ஸோ BUTTON பட்டன் ஆட் பண்ணுறோம். பட்டனுக்குள்ளே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சென்ட் வித் டிலே அப்படின்னு வச்சுக்கலாம். சென்ட் வித் டிலே அப்படின்னு கொடுப்போம். ஸோ நான் வி காட் அ பட்டன் சென்ட் வித் டிலே. அண்ட் இதுக்கு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து ஃபுல் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ வித் வந்து ஃபுல் வித்துக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ குட், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி இட்ஸ் ரன்னிங் ப்ராப்பர்லி ரைட்டா. ஸோ இப்போது இதுக்கான ஸ்டேட்ஸ் டிக்ளேர் பண்ணுறது இதெல்லாம் தான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ என்னென்ன ஸ்டேட் வந்து இதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து மெசேஜ் அண்ட் செட் மெசேஜ். ஸோ இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டு. ஸோ யூஸ் ஸ்டேட்டில் இங்கே வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். யூ ஹாவ் டு மென்ஷன் வாட் டைப் யூ ஆர் யூஸிங் ஹியர். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்குன்றதை கொடுத்துட்டு இதில் எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து டிலே. ஓகே டிலே அண்ட் செட் டிலே. ஸோ இது வந்து DELAY. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் த டைப் கால் நம்பர் அண்ட் ஹியர் இனிஷியலி ஐ எம் கோயிங் டு செட் 10. ஓகே அண்ட் தென் இஸ் சென்டிங்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன் பிகாஸ் லோடிங் செக்ஷனுக்கு SENDING சென்டிங் அண்ட் செட்டு இஸ் சென்டிங் அப்படின்னு செக் பண்ணிப்போம். செட் இஸ் சென்டிங். ஓகே அண்ட் ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பூலியன் வேல்யூ. ஸோ யூ ஹாவ் டு கிவ் பூலியன். ஓகே அண்ட் இதில் வந்து ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமர் ஐடி செட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைமர் ஐடி ஃபஸ்ட்டு ஸ்டேட் மட்டும் டிக்ளேர் பண்ணுவோம். அப்புறம் நான் லாஜிக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ப்ராப்பராக சொல்கிறேன். செட்டு அண்ட் ஹியர் டைமர் ஐடி. ஓகே
now இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைம் அவுட்டு. ஸோ we have to give like a node js dot timeout இது. ஓகே. ஸோ இதில் வந்து ஸோ ஒன்ஸ் நோட் ஜேஎஸ் டைம் அவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆர் நல்லுன்னு வச்சுப்போம். ஆர் நல்லு and here we can give a null. Initially we are setting to null. Okay. And last state, so இது வந்து பார்த்தீங்கன்னா send message send message message and this one is going to be sent sent message. Good. So இது வந்து string பேசிக்கா. So I'm just going to copy this, paste it here. Here we can give a string. So இதுதான் நம்ம ஆப்போட ஸ்டேட். மெசேஜ் டிலே இஸ் சென்டிங் அ டைமர் ஐடி அண்ட் சென்ட் வந்து மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? டன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியாவில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட்டு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு டேக் அ ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ console.log. இதில் e.target.value அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ now if I open the inspector, so in the console I'll just type something here. Now you can able to see, ஸோ நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து பேசிக்காக இங்கே வந்து அவுட்புட் ஆகுது. ரைட்டா? ஸோ எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ நான் வந்து இப்போ இந்த வேல்யூக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடட் ஹலோ காய்ஸ்க்கு ஐ எம் கோயிங் டு கால் ஃபஸ்ட்டு திங் இந்த மெசேஜ். ஓகே. ஸோ இப்போ நான் மெசேஜ்னு கால் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு ஸ்டேட்டு. ஸோ பிகாஸ் இனிஷியலி எம்டி ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து கன்சோலில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இஃப் ஐ டைப் சம்திங் இந்த கன்சோல் நான் வி கேன் ஏபிள் டு சி வி கெட் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது கிடைக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் console.log here we can set that message to set message. Okay. Now when I save and refresh this page, now if you come back type something, now we can able to type here. Done. Okay, all good. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்புட்டுக்கும் நம்ம வந்து செட் பண்ணோம். ரைட்டா? ஸோ அப்போது இதுக்கான வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா we have to give a delay. ஸோ டிலே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆன் சேஞ்சில் we have to give e and இந்த ஈல செட்டு டிலே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு டேக் அ நம்பர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபார்ம்லேருந்து ஒரு விஷயம் சப்மிட் ஆகுது அப்படின்னா அது எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை நம்பரில் wrap பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் ஸ்ட்ரிங் டு நம்பர். ஸோ e.target.value. ஸோ நவ் we can get a number value. Okay. சேவ் பண்ணுறோம். நவ் everything is good. So we can type here like whatever the number you want. Okay. Done. So everything is good. Then we have a button here. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு செட் அ சென்ட் டிலே மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணோம். அதே மாதிரி கேன்சல்ன்றதை வந்து சென்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கு லைக் ஆன் கிளிக்கு. ஓகே. ஸோ ஆன் கிளிக்குன்றதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் ஹேண்டில் சென்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இந்த ஹேண்டில் சென்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை. ஸோ ஹியர் const handle send, it's going to take a arrow function. First initially set is sending வந்து நம்ம ட்ரூன்னு மாற்றிப்போம். சரியா? ஸோ நான் வந்து இதை ட்ரூன்னு மாற்றிக்கிறேன். ஓகே. டன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு இனிஷியலைஸ் த ஐடி. ஸோ const I'm going to give id is equal to set timeout. I'm going to give a set timeout. Set timeout is going to take a arrow function. So the callback is going to take set send message என்னது அப்படின்னா இந்த மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுறோங்க. ஓகே. தென் செட் மெசேஜ் இஸ் கோயிங் டு பி எம்டி. ஆஃப்டர் தட் செட் இஸ் சென்டிங் வந்து ஃபால்ஸ். ஓகே. ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் ஹியர் வி கேன் கிவ் அ டிலே மல்டிப்ளை பை 1000. ஸோ பேஸ்ட் ஆன் டிலே வச்சு 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 நீங்கள் இருக்க வச்சிங்களேன். 5 மல்டிப்ளை 1000 வந்து 5 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ இங்கே பண்ணியிருக்கோம். தென் ஐ எம் கோயிங் டு கிவ் செட் டைமர் ஐடிக்கு நம்ம இந்த ஐடியை அப்டேட் பண்ணிடலாம். செட் டைமர் ஐடிக்கு இந்த ஐடியை வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஹேண்டில் சென்டுக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். ஓகே. ஆஃப்டர் தட் வி கேன் செக் இட் ஹியர் ஃபார் ஆன் சேஞ்சில் on change. So this one is going to be chang. ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆன் சேஞ்ச் ஓகே ஆல்ரெடி இங்கே இருக்கோ ரைட் ஓகே. ஸோ ஆன் சேஞ்ச் செட் டிலே அப்படின்னு நம்ம இங்கே வச்சுருக்கோம் ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்பர் வேல்யூ கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிசேபிள் ஆட் பண்ணிப்போம். டிசேபிள் ஓகே. ஸோ ஹியர் disable is equal to I'm going to give is sending. ஓகே யா disable is equal to is sending அப்படின்னு வச்சுப்போம் ரைட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இங்கே வரும் லைக் தப்பு பண்ணிட்டோம். ஓகே டன். ஸோ டிசேபிளில் இஸ் சென்டிங்கா. ஸோ அப்போ இனிஷியலி டிசேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருக்குது. ஒன்ஸ் நான் இதை ஹேண்டில் சென்டில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான் அது ட்ரூ ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு ஐடி செட் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடியா தான் செட் டைமர் ஐடிக்கு வந்து நம்ம இந்த ஐடியை ஜென்ரேட் பண்ண ஐடியை நம்ம கொடுக்குறோம். ஸோ எவ்ரி திங்ஸ் குட் ஸோ ஃபார் ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கட் திஸ் பட்டன் ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன லாஜிக் போட போகிறேன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் இஃப் நாட் சென்டிங்னா இஃப் நாட் இஸ் சென்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா we can give this button ஓகே. இஃப் சென்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா we have to give this button. ஸோ இந்த பட்டன்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரக்டிவ் ஓகே. ஸோ லைக் வேரியண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா டிஸ்ட்ரக்டிவ். ஸோ அது வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த பட்டன். ஹேண்டில் சென்ட்டுக்கு பதிலாக இதை வந்து ஹேண்டில் கேன்சல் அப்படின்னு வச்சுப்போம். CEL okay. So then here also we going to give cancel sending CANCLE and here sending done okay. Cancel sending everything is good. And after that one important thing here we have to show the message right. So இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா here I'm just going to give a div. So div takes a class called bg green and 100 அப்படின்னு கொடுப்போம். இதில் வந்து I'm just going to call the message here. So the message வந்துன்னா send message SCND send message என்ன வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே நம்மளுக்கு இல்லை மெசேஜ், அதனால தான் நம்மளுக்கு எம்டியாக காமிக்குது. இதில் we going to add a border and rounded and padding வந்து ஒரு 3 கொடுக்குறோம் ஓகே. ஸோ க்ரீன் கலர் வந்திருக்கு. டெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஒரு 900 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் வந்து வச்சுப்போம். ஸோ என்னென்னா பேராகிராஃப் டேக்ஸ் அ கிளாஸ் நேம் கால்டு ஸோ ஃபாண்ட்டு செமி போல்டு தென் we going to give message sent and at the bottom we can give the sent message ஓகே. ஸோ மெசேஜ் சென்ட்டு நீங்கள் என்ன சென்ட் பண்ணீங்களோ அந்த மெசேஜோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே பாட்டமில் காமிக்கும். ஸோ இப்போதைக்கு எதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டில் கேன்சல்ன்ற லைக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கம்மிங் பேக் ஹியர் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஹேண்டில் கேன்சல். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு செக் இஃப் டைமர் ஐடி ஓகே இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைம் அவுட். ஸோ அந்த டைம் அவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம் ஓகேவா. அந்த ஐடியா யார் டைமர் ஐடியா வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம் கேன்சலுக்கு. செட்டு இஸ் சென்டிங்கை வந்து நம்ம பேசிக்காக ஃபால்ஸ்னு மாற்றிடுறோம். இவ்வளோ தான் பேசிக்கான லாஜிக். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆப்பு. பட் இதில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க நீங்கள். என்னென்னன்றதை நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். ஸோ இப்போது இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு சென்ட் மெசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் ஓகேவா. ஸ்டேட்டில் சென்ட் மெசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் நீ வந்து இதை காமிப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இஃப் ஐ சேவ் தேர் இஸ் நோ சென்ட் மெசேஜ் பிகாஸ் இனிஷியலி சென்ட் மெசேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் இஸ் லைக் ஃபால்சி வேல்யூ. அதனால தான் இப்போ செக் பண்ணியிருக்கு. ஸோ போத் சைடுமே ட்ரூவாக இருக்கணும் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது. அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ காமிக்கல. இதே நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு போயிட்டு சும்மா ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஐம் கோயிங் டு கெட் சென்ட் மெசேஜ் ஹலோ ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்டேட் இஸ் கோயிங் டு ஒர்க் கைஸ் ஓகே. நவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹியர் ஹலோ ஹவ் யூ டூயிங் அப்படின்னு நான் கேட்குறேன். அண்டு டைம் அவுட் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ சென்ட் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிங்கன்னா மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது சரியா. ஹலோ டூயிங் அகெயின் அப்படின்னு கொடுத்துட்டு 5 தான் இருக்குது. நான் இது எதுவும் சேஞ்ச் பண்ணல, இல்லைனா 3ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹியர் we can give a 3. now I am going to send 1 2 3 done. So message send hello how you doing again.
ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப் guys. ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்றத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதை ஆப்பை வச்சு என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த டே 1 ஆஃப் ஆப். ஸோ டே 2 to டே 30 வரைக்கும் ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் அ Firebase அண்ட் ஆல் த திங்ஸ் ரைட். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 30 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே யூ வில் கோயிங் டு கெட் அ நாலேஜ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல், நாட் லைக் அ நார்மல் திங். ஸோ இது எதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள்னா, ஈவன் பிகினர் ஆல்சோ வந்து லைக் அவங்க லேர்ன் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம பில்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் நான் வந்து ரியாக்ட் ஃபண்டமெண்டல்ஸோ அதெல்லாம் வந்து நான் டீச் பண்ணல, இதில் ஸ்டார்ட் பண்ணல ரைட்டா. ஸோ டேரெக்டாக ஆப் தான் நம்ம பில்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பில்டிங் ஆப் த்ரூ அந்த ஆப் பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வே டு லேர்ன் ப்ரோக்ராமிங். இல்லை எனக்கு வந்து ரியாக்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வேணும் ப்ரோ, நோட் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் இது மாதிரி பற்றிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சூப்பராக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நான் வந்து எப்படி ரியாக்ட், டைப் ஸ்கிரிப்ட் அண்டு நோட் ஜேஎஸ் என்னென்ன லைப்ரரிஸ்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கோ லைக் எல்லா லைப்ரரியும் கவர் பண்ணி நான் வந்து சர்வர்லெஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத கமெண்ட்டில் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து கம்ப்ளீட்லி ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு வி கோயிங் டு ஸ்டார்ட் டிஎஸ்ஏ ஆல்சோ. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னா, பேசிக் லெவலில் இருக்காது, நான் அதையே சொல்லிடுறேன். ஸோ பேசிக் லெவல் வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே கொடுங்க, நான் பேசிக் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒரு வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் if you have any doubt you can DM me on my Instagram page, சேம் நேம் தான், கோட் ஜாவித். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய பர்சனல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லைக் யூ கேன் மெயில் டு மீ. ஓகே டன் guys. ஸோ லெட்ஸ் see tomorrow day 2 ஆப் அது என்னன்றதை நம்ம நாளைக்கு ரிவீல் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.